இன்று கருவாட்டை பற்றி பேசுகின்றார். நான் ஒழுங்கான நெத்தலி கருவாட்டை பருப்பை தருவது என்று கூறுகிறார். ரணில் விக்ரமசிங்க அவர்களே சகோதரர், நௌஷாத் அவர்களே சகோதரர், ரவுஃபத்தின் அவர்களே, எங்களுடைய பிரச்சனை பருப்பு பிரச்சனை அல்ல, நெத்தலி கருவாட்டு பிரச்சனை அல்ல, நக்ஸ்பிரே பிரச்சனை அல்ல. எங்களுடைய பிரச்சனை மானத்தோடும் மரியாதையோடும் உடுத்து வாழ வேண்டிய பிரச்சனை என்பதை மறந்துவிடக் கூடாது. நெத்தலி கருவாட்டு பிரச்சனை மகையாவுக்கு அப்பால் என்று பேசுங்கள். பருப்பு பிரச்சனையை மருதமலைக்கு அப்பால் என்று பேசுங்கள். இங்கு வந்து பருப்பு பிரச்சனை பேச வேண்டாம். நீங்கள் தான் பருப்பை பழுதாக்கி இருக்கின்றீர்கள். முஸ்லிம் சமுதாயம் என்கிற அந்த பருப்பு கரியை நார வைத்தவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இன்று நார வைத்த கரியை மீண்டும் முஸ்லிம்களுக்கு கூட்ட வருகின்றார். அவருக்கு சரியான பாடத்தை நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து படிப்பிக்க வேண்டும். ஆகவேதான் அன்புள்ள சகோதரர்களே, இன்று மாலை மாபெரும் பிரச்சார கூட்டம் இருக்கின்ற வெளியேறியிலே அதில் நிறைய நாங்கள் பேச வேண்டும். ஆகவேதான் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர்கள் புத்திஜீவிகளின் எல்லோரும் ஒன்று வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிரதேசத்தில் அளிக்கப்படுகின்ற தபால் மூல வாக்குகளில் கணிசமாக ஏறத்தாழ 180% வாக்குகள் வெற்றிலை சின்னத்துக்கு அளிக்கப்பட்டாக வேண்டும். பாமர மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 18ஆம் தேதி சம்மாந்துறை தொகுதி மிக அதிகப்படியான வாக்குகளால் வெற்றிலை சின்னத்தினால் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி உறுதியாகிவிட்டது. நேற்று ஃபைசல் காசிம் கூட எல்லா பேசி முடித்து விட்டு வீரே சொல்லியிருக்கிறார், எல்லோரும் மஹிந்த ராஜபக்ச வாக்களிகள் என்று மேடையில் குழப்பம் நேற்று காஞ்சிமரையில் சொரி ரணிலுக்கு என்று அவ்வாறு உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா உறுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இது எங்கிருக்கின்ற நாட்கள் உறுப்பை கொடுக்க வேண்டும். இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியான விடயமாக மாற்று கருத்துக்களும் இல்லை. அவ்வாறு வெற்றி பெறுகின்ற போது கிழக்கு மாகாணம் கண்ணியப்படுத்தப்படும், அதே போன்று இந்த சம்மாந்திர மண்ணும் கண்ணியப்படுத்தப்படும். ஆனால் இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு தூரம் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லிம் மக்களின் வாக்குகள் இருக்கின்றன. நாங்கள் மேடம் நாங்கள் உட்பட நாங்கள் கணக்களை போட்டு காட்டியிருக்கின்றோம். நீங்கள் வெல்வதாக இருந்தால் வடகிழக்கு முஸ்லிம்கள் வாக்குகள் மூலம் தான் வெல்ல முடியும் என்று மங்கள சமர வீரர் ஸ்ரீபதி சூரியராட்சி பிரதமர் உட்பட எல்லோருக்கும் போட்டு காட்டி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் எதிர்வரும் 18ஆம் தேதி பெறுகின்ற வெற்றி முஸ்லிம்களுடைய முழுமையான பங்களிப்பான வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதில் தான் என்று நாங்கள் உறுதியாக கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு முஸ்லிம்களால் புறப்படுகின்ற வெற்றியின் மூலமாக அந்த ஜனாதிபதி முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக மாற்றமடைந்து முழுமையாக வடகிழக்கிலே அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். இடப்பிரச்சனை தீர்வின் போது யாருக்கும் பங்கம் ஏற்படுகின்றது கிடையாது. ஒற்றை ஆட்சிக்குள் நான் பேச இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். சமஷ்டி என்று கூறுகிறார் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள். இணைந்த வடகிழக்குள்ளே இன்று வாழ முடியாத சூழல். இணைந்த வடகிழக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் 13வது திருத்தச் சட்டத்தின் மூலம் மத்திய அரசுக்கு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக எதுவுமே செய்ய முடியாத சூழலில் இன்று சமஷ்டி முறை கொண்டு வரப்படுமாக இருந்தால் எங்கு நடைபெறும் என்று எண்ணிப்பாருங்கள். நாங்கள் ஒற்றையாட்சியங்கள் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள். இந்த நாடு பிரிக்கப்படக்கூடாது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மக்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும். ஆனால் உரிமை வழங்கப்படுகின்ற போது தமிழர்களுக்கு ஒரு விதமான உரிமையும் முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான உரிமையும் வழங்கப்பட மாட்டார் என்பதில் மிக தெளிவான உறுதியோடு கொண்டு வந்திருக்கின்றார் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த விடயத்தை மாத்திரம் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அரசுக்குள் இருந்து கொண்டும் நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கூறுகின்றார்களாம் இல உரிமையை வாங்கிவிடக் கூடாது என்று சொல்லுகிறாராம் என்று. யாருடைய காலத்தில் வாங்க தடை செய்த ஸ்பீக்கரை களத்தில் நிறுத்த விரும்புகின்றோம். அமைச்சர் டைரக்டாவுடைய காலத்தில் அம்பாறையிலே இந்த பள்ளிவாசல் இருந்த ஸ்பீக்கரை கலத்தி வாங்கி விடாமல் கலத்தி வைத்துவிட்டு 1992ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் அம்பாறை மாவட்ட அரசியல் அதிகாரத்தை பெற்ற பின்புதான் அந்த ஸ்பீக்கர் கட்டப்பட்டது என்பதை மறந்துவிடக் கூடாது. மகள் கட்டப்பட்டு 2-3 முறை உடைக்கப்பட்டது. இதுவரையில் எங்காவது பாங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்று விரும்புகின்றேன். எந்த பள்ளியிலாவது இன்று வரை இந்த நிமிடம் வரை இப்பே பாங்கு கேட்டு இருப்பாங்க. பாங்கு பறந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் போலியான விடயங்கள். ஆனால் கல்வி அமைச்சராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தபோது, கல்வி உயர்கல்வி அமைச்சராக இருந்தபோது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படத்தை போட்டடித்தவர் தான் பாட புத்தகத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். தெரியுமா? 78ஆம் ஆண்டு முகமது நபி கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கண்ணால் காண முடியாத மனிதர், அந்த மனிதர் உருவப்படத்தை போட்டு அடித்து மாணவர்களுக்கு வெளியிட்ட ஒரு முஸ்லித்தின் விரோதிதான் இந்த ரணில் விக்ரமசிங்க என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, புஷ்ஷோடு சேர்ந்து ஆட்சியை போவதாக கூறுகிறார். அவர் கூட்டாளி மாறு புஷ் என்று கூறியிருக்கின்றார். அன்புள்ள எண்ணி பாருங்க சோதனை, இன்று ஈராக்கை கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 300, 400, 20, 50 கார் குண்டு வெடிப்புகள் என்று ஈராக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் வீதிகளில் சிதறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புஷ் நடவடிக்கையினால் ஏனைய பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் அடக்குமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலக நாடுகள் எங்கும் பயங்கரவாதத்தை இன்று விளைத்திருக்கிறார்.
அவ்வாறான புஷோடு சேர்ந்து இலங்கையின் அரசை கொண்டு வருவதாக இருக்கின்றார். எவ்வளவு ஆபத்தான செயல் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். எவ்வளவு ஒரு இஸ்லாத்துக்கு மாத்திரமல்ல முழு முஸ்லிம் உம்மாவுக்கும் விரோதமான செயலாகும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபட்டே ஆக வேண்டும். ஆகவேதான் அன்புள்ள சகோதரர்களே, இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாகும். இந்த விவசாயத்தை பற்றி பேசுகின்றார்களா? முடியுமானால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜிஎல்பி ஒரு 5 நிமிஷம் ரவுண்ட் வைக்கணும். ஒரு வரவேற்பு வட்டையெல்லாம் காட்டுது. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிடம் ரணில் விக்ரமசிங்கே ஜிஎல்பி ரவுண்ட் வைக்க 3 பேரும் சிவபத்துக்குள்ள வரம்பர நடந்து காட்டுது. 5 நிமிஷம் விடாம ஒரு வரம்பில் கால் வைக்கிறாத, ஒரு வட்டையிலே காலை வைக்கிறாத, நமது வாக்காளை பற்றி அறியாத, நமது வடிச்சலை பற்றி அறியாத ரவுபக்கீம் அவர்கள் எவ்வாறு விவசாயிகளை பற்றி பேசுவது என்று பாருங்கள். அவருக்கு பதறு தெரியுமா? பதக்கடை தெரியுமா? அவரி தெரியுமா? தெரியுமா? பதக்கடை என்ன சாமான் பார்க்க. ஆகவேதான் அன்புள்ள சோழர் அதிகம் பேசவில்லை. நாம் நமது மண்ணை காக்கும் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம். இந்த மண், இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அந்த மண்ணை பாதுகாக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருக்கின்றது. இந்த தேர்தலில் அதற்காக எங்களை இழந்தாவது, எங்களை மாண்டாவது, நாங்கள் மாண்டுவதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை கிடைக்குமாக இருந்தால் எங்களது உயிரை விடுவதற்கு தயாரான சூழலிலே எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு 11ஆம் தேதி வெற்றிலை சின்னத்துக்கு வாக்களித்து அதன் மூலமாக நமது இருப்பை, பாதுகாப்பை, நமது பள்ளிவாசலை, தாய்மார்களை, தம்பிமார்களை பாதுகாக்கின்ற நாளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.